கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை 2 சாமுவேல் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கற்றுத்தருகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்மை உயர்த்தி வைக்கிறார். நம்முடைய ஆரம்பம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். சொல்லப்போனால் நாம் பிறப்பதற்கு முன்பதாக, தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாக, அந்த நிமிஷத்திலிருந்து தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்து நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று அறிந்தும், நாம் பாவிகளாக இருப்போம் என்று அறிந்தும், நாம் மீறுகிறவர்கள் என்று அறிந்தும் தேவன் நம்மை நேசித்தார். தேவன் நம்மை நேசித்ததின் அடையாளமாய் நம்மை ஜனிப்பித்தார். தாயின் கருவிலே உருவாக்கினார். பத்திரமாய் நம்மை இவ்வளவு நாட்கள் நம்மை அவருடையவர்களாய் இந்த மேலான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இன்று தேவஜனங்களாய் நாம் அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கிறவர்களாய் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இதை எந்த நாளும் நம்ம மறந்துடவே கூடாது. அதை மறக்காமல் தான் ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த என்னை இவ்வளவாய் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்கிற எண்ணம் தன்னுடைய முன்னிலைமையை எந்த விதத்திலும் மறக்காமல் இருந்ததுனால தான் தாவீது என்ன பண்ணுறாரு? தான் ஒரு ராஜா என்பதை மறந்து ராஜ வஸ்திரத்தை மாற்றி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அவன் ஆடுகிறான், குதித்து ஆடுகிறான். தேவனுடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் வரும் பொழுது அவ்வளோ சந்தோஷப்படுறார் தாவீது. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக அவர் நடனம் ஆடுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும். தேவஜனங்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளும் கர்த்தரால் தரப்பட்டது. நன்மையை பார்த்து நாம் மேட்டிமை அடையாதபடிக்கு, நன்மையை பார்த்து நாம் பெருமை அடையாதபடிக்கு தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாவீதை போல தாழ்த்த வேண்டும். தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்தும்படியாய் நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு எல்லா நிலையிலும் கர்த்தரை உயர்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா முக்கியமான தருணங்களிலும், எல்லா உயர்வுகளிலும், எல்லா நன்மைகளிலும் கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது சில அவமரியாதையால் நடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். இந்த மீகாள் தாவீதுக்கு மனைவியாய் சவுலால் கொடுக்கப்பட்டவள், சவுலின் 2வது குமாரத்தி. இந்த மீகாள் என்ன பண்ணுறா? தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக குதித்து ஆடுகிறதை கண்டு தன்னுடைய இருதயத்தில் தாவீதை அவமதிக்கிறாள். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் இது நேரிடும். நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் கர்த்தருக்காக எல்லா சூழ்நிலையிலும் நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, எல்லா உயர்வுகளிலும், எல்லா நன்மைகளிலும், எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய முன் நிலைமையை மறக்காமல் இப்படி இருந்த என்னை இவ்வளவாய் நன்மையாய் கர்த்தர் தம்முடையவனாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்மை ஆட்கொண்டு நாம் நம்மை மறந்து தாவீதை போல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது சில அவமரியாதையான காரியங்கள், அவமதிக்கிற சில சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட நபர்கள் நம்மை சூழ்ந்து நம்மோடு கூட இருப்பார்கள். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டவங்க நமக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீகாள் தாவீதின் மனைவி, தாவீதோடு கூட இருக்கிறவள். அவள் என்ன பண்ணுறா? கர்த்தருக்கு முன்பதாக இவ்வளவாய் ஆடுகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த தாவீதை இவ்வளவாய் ராஜாவாய் உயர்த்தி வைத்திருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக தாவீது தன்னை தாழ்த்தி அந்த பெட்டிக்கு முன்பதாக சந்தோஷமாய் நடனமாடும் பொழுது மீகாள் என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையாகவே மீகாள் தாவீதை நேசித்திருந்தாலே ஆனால் அவள் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாமல் தாவீது இருக்கிற ஸ்தானத்தை பார்த்து, அந்த ஸ்தானத்துக்குரியவனாய் தாவீது இல்லாததை பார்த்து அவள் அவமதிக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, எல்லா சூழலையும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது சிலர் நம்மை அவமதிப்பார்கள். தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய இருதயத்திலே நம்மை அது நிமித்தம், தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அதிலே களி கூர்ந்து மகிழ்கிறது நிமித்தம் நம்மை தங்களுடைய இருதயத்தில் அவமதிக்கிற ஜனங்களை எப்படி அறிந்து கொள்வது தெரியுமா? அவர்கள் நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்தாமல், நன்றி செலுத்தாமல், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை குறித்து சந்தோஷப்படாமல், அவர்கள் தேவன் நமக்கு தந்த நன்மையை குறித்து சந்தோஷப்படுவாங்க. அதை குறித்து அதிகமாக பேசுவாங்க. அதை குறித்து என்ன பண்ணுவாங்க? பெருமை பாராட்டுவாங்க. இப்படிப்பட்டவைகள் ஒரு பொல்லாத பிசாசின் கிரியைகள். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து
கர்த்தருக்குள் இப்படிப்பட்ட ஆவி நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை எந்த விதத்திலும் மேற்கொள்ளாதபடிக்கு தேவஜனங்களாகிய நாம் அதை கடிந்து கர்த்தர் நாமத்திலே அது நம்மை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீதை போல உறுதியாய் இப்படிப்பட்ட அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் கர்த்தர் நாமத்திற்கு மட்டுமே மகிமையை செலுத்தணும். யார் என்னவோ சொல்லட்டும், யாரை எப்படியும் அவமதிக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும்? தாவீதை போல மன உறுதி உள்ளவர்களாய் கர்த்தருக்குள் என் இருதயத்தின் கண்மலையாகிய ஆண்டவரை ஒன்றுக்கும் உதவாமல், ஒன்றுமே இல்லாமல், எதற்கும் தகுதி இல்லாமல், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட என்னையும் இவ்வளவாய் நேசித்து உயர்த்தி தம்முடையவனாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையாய் அடையாளப்படுத்தி நிறுத்தி இருக்கிற என்னுடைய ஆண்டவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் சித்தம் செய்ய நான் என்னை முழுமையாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி தேவஜனங்களாகிய நாம் மன உறுதியாக இருப்போமே. ஆனால் மீகாலை போல நம்மை தங்களுடைய இருதயத்தில் அவமதிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களும் நாம் கர்த்தர் நாமத்தையும் மகிமைப்படுத்தி கர்த்தருக்காக உண்மை உத்தமமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் தரை மட்டும் தாழ்த்தி கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரமே நம்மை போல கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவஜனங்களாய் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய குடும்பமும் மாற நாம் நம்மை முழுமையாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே தரை மட்டும் தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதத்திலே பணிகிறவர்களாய் கர்த்தருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். யார் நம்மை அவமதித்தாலும் சோர்ந்து போகாமல் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிள்ளை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.